இதெல்லாம் ஒரு காயான கத்திரிக்காயை சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் வறுவல் செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இது செம்ம காம்பினேஷன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, ஒரு 10 பல் பூண்டை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியை நீள்வாக்கில் கட் பண்ணி சேர்த்துட்டு, இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காவை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இது பூச்சி எதுவும் கிடையாது, லைட்டாக வதங்கினதுனால அப்படி இருக்குது. இது எல்லாத்தையும் சேர்த்து மூடி போட்டு அப்பப்போ நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம வந்து ஃபுல்லாகவே எண்ணெயில் தான் வேக வைக்கணும், இது தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. அதனால பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்ம வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். இந்த கத்திரிக்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள் சேர்த்து அரைச்சது அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம். கடைசியாக கொஞ்சம் ஜீரகம், மிளகு, சோம்பு இது 3ஐயும் நச்சுட்டு சேர்த்துட்டு இறக்கி வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப்